கார்த்திக் சார், ஹரி சார், ஸ்ரீகணேஷ் சார், வித்யூஷன் சார் எல்லாருக்கும் வணக்கம். ப்ரிப்பேர் பண்ண எல்லாமே மறந்து போச்சு. நான் கார்த்திக் சார் ஆடிஷன் எல்லாம் அனுப்பியிருக்கேன் ஒரு 2 வருஷம் முன்னாடி. இன்னைக்கு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ மைத்ரி மூவிஸ், தேங்க்யூ நவீன் சார், தேங்க்யூ அனில் சார், தேங்க்யூ ரவிசங்கர் சார், அண்ட் தேங்க்யூ ராஜா. தேங்க்யூ ராஜா. நான் ஃபர்ஸ்ட் ஆடிஷன் போகும்போது என் ஃபேஸ் கூட பார்க்கல, இப்படி சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் ஓகே. திருப்பி பார்த்தா பேக்கில் நிறைய பெரிய ஹீரோயின்ஸ் பரவலாக இருந்துச்சு. ஸோ நான் நினச்சேன் கண்டிப்பாக செலக்ட் ஆக மாட்டேன் நினச்சுன்னா அப்படியே கிளம்பிட்டேன். போயிட்டு அப்புறம் செலக்ட் பண்ணேன். அதுக்கு முதலாத்திரி மாதிரி ஃபிலிமுக்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு, என்ன செலக்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி எனக்கு முத்து செல்வின்னு இந்த கேரக்டரோட பேர். இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதுனதுக்கு, இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு என்ன செலக்ட் பண்ணதுக்கு forever grateful. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வேறு என்ன சொல்றதில்ல, சப்போர்ட் இல்லாமல் நான் இது பண்ணியிருக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ரிஷி சேட்டா, நான் ஃபர்ஸ்ட் நாள் செட்டில் வந்தபோது சாப்பிடல, அப்போவே எனக்கு கொண்டு போய் ஓட்ஸ் எல்லாம் பண்ணி தந்தாங்க. மோஸ்ட் கைண்டஸ்ட் அண்ட் ஸ்வீட்டஸ்ட் பர்சன் ஐ ஹவ் எவர் ஒர்க் வித். நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணிருக்கீங்க. உங்கள் இந்த வின்னுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. இது உங்களுக்கு ஒரு பிகினிங். பரதநாயகத்தை எல்லாரும் பார்க்குறதுக்கு நான் அவ்வளோ வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன அப்புறம் சுலே எங்கே இருக்கீங்க? சுலே, எனக்கு ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சுரேன். அப்புறம் அசோக், ரொம்ப நல்லா பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் அசோக் இவ்வளோ பேசி பார்க்குறேன். இது வரைக்கும் இப்படி பேசவே இல்லை யாருக்கூடையும். தேங்க்யூ. அப்புறம் வியாக்கி, பரத் சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இதோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆதித்யா, தேங்க்யூ. அருண், தேங்க்யூ. ஹரி, தேங்க்யூ. தயா, விஷா, மகேந்திரன், எல்லாருக்கும் தேங்க்யூ. ஹரிஷ் அண்ணா, உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஷேவ் பண்ணிருக்கீங்க, தேங்க்யூ. அப்புறம் அசிஸ்டன்ட் கேமராமேன் பிரகாஷ், பாலாஜி, சசி, அப்புறம் சாண்டி, எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் அருண் உடச்சிருக்காங்க, தேங்க்யூ அருண். எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு டீம் கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. லைக் சினிமாவில் வந்துட்டு இவ்வளோ நல்ல ஒரு அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க்காக பேஷனட்டாக சினிமாவை பார்க்குறாங்க. அதுக்கு ராஜா தேங்க்யூ. தேங்க்யூ. அப்புறம் அருண் அண்ணா தேங்க்யூ. அப்புறம் யாராச்சும் அப்புறம் காஸ்ட்டுக்கு வர ஸோ சேதன் சார், தேங்க்யூ சார். வெங்கடேஷ் சார், சுமி, வர்ஷினி, கார்த்திக், இனியா, பானு ஆகாஷ், ஃபெலிசிஷனி, சங்கீதா மேம், தீபிகா, எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் பூர்ணிமா மேம், பெரிய தேங்க்யூ மேம். அப்புறம் நான் யாராச்சும் மிஸ் பண்ணினா மனுஷங்க. இந்த படம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், வெரி ஸ்பெஷல். இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்யூ. ஓகே, சப்போர்ட்டிங் ஆக்டர் இல்லையா, அதனால தான் சைடில். முதல்ல வந்து ராஜா இந்த கதை வந்து நரேட் பண்ணும்போது நாங்கள் குடும்பமாக கேட்டோம். குடும்பமாக கேட்டு 3 பேரும் விழுந்து சிரித்தோம். அப்புறம் என் ஒய்ஃபை தான் ஃபஸ்ட்டு நடிக்க கேட்டாங்க. அப்புறம் ஏதோ டேட் ஒர்க் அவுட் ஆகல. சரி, நம்மளெல்லாம் கூப்பிட மாட்டாங்க போல அப்படின்னு நினச்சி வந்துட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் இந்த கதையை ஏற்றுக்கிட்டு பண்ண மைத்ரி மூவி பிகாஸ் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.
ஏன்னா இந்த மாதிரி கதைகள், இந்த மாதிரி நியூ டேலண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் வேணும் இண்டஸ்ட்ரியில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் கார்த்திக் சார், பாரி எல்லாம் இங்கே வந்திருக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் கிரேசிங் தி ஒகேஷன். அண்ட் இங்கே முக்கியமாக நான் வந்து தேங்க் பண்ண வேண்டியது டைரக்டர்ஸ் டீம், அருண் நிரவி, ஆதித்யா ஸ்ரீனிவாசன். வெங்கடேஷ் சொல்லிட்டு நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆதித்யா வந்து உங்களை பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட். ஆதித்யா நேரம் வரதான் கொஞ்சம் ஒரு கேர்ள் ஃபோன் பண்றாங்க, நான் தான் ஆதித்யாவா? ஆனா உண்மையாவே பயங்கர எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணாங்க ஆதித்யா. தயாளன், ஹரிகிருஷ்ணா, ஹரிஷ், சக்தி, ஈஷா, மகேந்திரன், மாதவன், பிரதுமன், எல்லாருக்கும் நன்றி. உங்க ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா எவ்வளோ ஃபுல் ஒரே நைட்ல நடக்கிற கதை. ஸோ இட் வுட் ஹேவ் பீன் பாசிபிள் வித்அவுட் யுவர் ஹார்ட் ஒர்க். அஃப்கோர்ஸ் எடிட்டர், டிஓபி சூப்பராக பண்ணாரு சுரன். அண்ட் எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக சொல்லணும்னா இதில் வந்து நம்ம காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா. இதுல வந்து அழுக்கா இருக்கணும் கேரக்டர். ஸோ தலையிலேருந்து டோ எண்டு வரைக்கும் வந்து கருப்பா மேக்கப் போட்டு எவ்வளவு அழுக்காக்க முடியுமோ அவ்வளவு அழுக்காக்கிட்டாங்க. என்ன காஸ்டியூமும் அழுக்கா இருக்கணும். ரெண்டு நாள் நடிச்சதுக்கு அப்புறம் 3வது நாள் காஸ்டியூம் போட போறேன், ஸ்மெல் வருது. என்னங்க இது ஸ்மெல் வருது, ஏன் துவைக்கலையா? இல்ல பூர்ணிமா மேடம் வந்து துவைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் சொன்னேன், அழுக்கு மாதிரி இருக்கணும், அழுக்காவே இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மை லைஃப் வெரி ஸ்மூத் அண்ட் ஈஸி. அண்ட் அதுக்கப்புறம் துவைச்சு கொடுத்தாங்க. அண்ட் சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு பரத், ஆஸ் யூசுவல் சொல்லவே வேண்டாம். அண்ட் இதுல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஹியர். அண்ட் இந்த படத்தையும் நம்ம அம்பேடையாக எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம். ரொம்ப சந்தோஷமான ஒரு டைம். விடிக்காலையில் வரைக்கும் வேலை பார்த்துட்டு திருப்பி வந்திருக்கோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு. ராஜா டைரக்டர் அந்த ஃபிலிம் பற்றி சொல்லணும்னா ரொம்ப அவர்கிட்ட 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா ரொம்ப பர்சனலான விஷயம்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சிருவாரு. ரொம்ப ஓப்பன், ரொம்ப இன்னசென்ட் டைம், ரொம்ப ஒரு வெள்ளந்தியான ஒரு மனுஷன். ஆனால் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது டோட்டலாக வேற மாதிரி இருக்கும். செம்மையாக பண்ணியிருக்காரு. நடிச்சவங்க எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. டிஓபி சொல்றீங்க, எடிட்டர் அசோக் எல்லாருமே இன்னும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எனக்கு சொல்றதுல வேற இது மட்டும் தான் திருப்பி சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஏன்னா உண்மையாலுமே எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எல்லாரோட வேலைப்பாடு வந்து ரொம்ப செம்மையாக இருக்கு. ஸ்கோராகவும் சரி, சாங்ஸாகவும் சரி, எங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டிங் பண்றதுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைச்சிச்சு. அண்ட் ராஜா ட்ரஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அனில் சார் அண்ட் அதர் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் மைத்ரி, ஐ அம் so grateful and thank you to all of you. ஆகஸ்ட் 21 படத்தை மறக்காம பாருங்க. அண்ட் கார்த்திக் சார், பாரி ப்ரோ, ஸ்ரீ கணேஷ் ப்ரோ, எல்லாருக்கும் நன்றி. ரிஷிகாந்த், அனிஷ்மா, அப்துல், இவங்கெல்லாம் நான் பெரிய ஃபேன். நான் வந்து அவங்களோட யூடியூப்ல முன்னாடி அவங்க தளபதி ஸ்போக் பண்ணும்போது டெம்பிள் மங்கீஸ் வீடியோ வந்து எல்லாமே பார்த்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க நேரில் அவங்களோட ஒர்க் பண்றதை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ. நல்ல மாற்றமாக சூப்பர். தேங்க்யூ. ஸோ அடுத்ததா நம்ம கெஸ்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ ஃபார் ப்ராப்பரா நம்ம வந்து விஷ் பண்ணி உங்களாம் பிளஸ் பண்ணிடுவோம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எனக்கு இது என்னடா பேசுறது, நேற்று ப்ரிப்பேர் பண்ணப்போ வீடியோ எடுத்து பார்த்தோம், 5 நிமிஷம் வந்துச்சு. இப்போ மேலே ஏறும்போது 2 நிமிஷம் முடிச்சுட்டு வராங்க. ஒரு 2 மினிட்ஸில் முடிக்கிறதுன்னு நினச்சேன். சரி, 4 நேரம் படத்தை 2 மணி நேரம் ஆக்கும் போது 5 நிமிஷம் ஸோ ஸ்பெசிஃபிக்காக எல்லா பேரும் சொல்லி என்னால் இப்போ தேங்க் பண்ண முடியாது. இப்போ விஷயமே ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இது ஃபர்ஸ்ட் வந்து முதலாத்திரை ராஜா லோயலோவில் வந்து ஃப்ரெண்டு, ரூம்மேட்டு எல்லாமே. ஸோ ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் வந்து இந்த ஸ்கிரிப்டில் இருக்கேன். ஆல்மோஸ்ட் 7 to 8 years. ஸோ படத்தை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் இந்த படத்தை எடுத்துருக்குன்னா அதிலே தெரிஞ்சுக்கங்க இந்த படம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாமே புது டீம் பண்ணியிருக்கோம். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க. தேட்டருக்கு வந்து பாருங்கள். ஏன்னா இந்த மந்த் வந்து எல்லாமே பெரிய பெரிய படம் வருது. அதில் எங்கள் படம் காணாமல் போயிடக்கூடாது.
நீங்கள் போக விட மாட்டீங்க, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. அண்டு ஒரே ஒரு டைம் சேவிங் மட்டும் முக்கியமாக நான் சொல்லிக்கணும். என்னன்னா இந்த ஸ்டேஜில் இப்போ நான் இங்கே இருக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது என்னன்னா, நான் இன்ஜினியரிங் முடித்த உடனே எனக்கு மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தா கூட நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். ஸோ என்னோட அப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க இல்லையா இங்கே கிடையாது. இதே மாதிரி தான் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அவங்களோட சப்போர்ட்டோட தான் இங்கே வந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், லைவ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. என்னுடைய குருநாதர்கள் கோவிந்தராஜ் சச்சின் அண்ணன், கோவிந்தராஜ் அண்ணாவுடைய சப்போர்ட்னால நான் இப்போ அவர் மூலியமாக கிடைச்ச கான்டாக்ட்ல தான் நான் அடுத்து இங்கே இன்னும் நான் சர்வே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ கோவிந்தனா. சச்சின் அண்ணா வந்து நான் ஃபர்ஸ்ட் சீரியல் எடிட்டராக ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே தான் சாஃப்ட்வேர்லாம் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ சச்சின் அண்ணா. அண்டு ஒட்டுமொத்த ட்ராவலுக்கும் இந்த வந்து ஒரு இடத்துல சேர்க்கணும்னு சொல்லுவாங்களே, அதுதான் இந்த படம். ஸோ அப்படி இந்த படத்தில் என்னோட பாட்டு ராஜாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எந்த ஒரு ஐடென்டிட்டியும் இல்லாத, எந்த ஒரு பேக்ரவுண்ட்ஸுக்கும் பண்ணாமல் ராஜாவுடைய ஸ்கிரிப்ட் மேலேயும் அவனோட நரேஷன் மேலேயும் அவனோட ரைட்டிங் மேலேயும் நம்பிக்கை வச்சு எங்கள் புது டீம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த மைத்ரி ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் அனில் சாருக்கு ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ லவ் யூ ஆல். தேங்க்ஸ் டு த யூனிவர்ஸ். தேங்க்யூ. எனக்கு அவ்வளோ பேசுகிறாங்க. ஸோ ஃபார்மியாக பிடிச்சிக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எப்போவுமே சப்போர்ட் ஆகுதுன்னா என்னோட அப்பா அது என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த இப்படி ஒரு நியூ கமர்ஸ்க்கு நம்பிக்கையாக இப்படி ஒரு படம் கொடுத்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு வந்து ரொம்ப 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 ஹாப்பி தேங்க்ஸ். அண்ட் நம்ம ப்ரொடியூசர்ஸ் நவீன் சார், உதய ரவிசங்கர் சார் அண்ட் அனில் சார் எங்களோட மெயினாக நம்பி எங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக இந்த இடத்துல என்னோட குரு டிஓபி சிவகுமார் எஸ்கே சாருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அந்த அவரையும் மருதநாயகம் பேசி அண்ட் முத்துசேனி அரிஸ்மா தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முதலாத்திரி ஃபேமிலி அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும், மை வாய்ஸ் அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் ஏன்னா முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் நம்பிக்கை வச்சு எனக்காக பல இடத்துல ஃபைட் பண்ணி இந்த படத்துக்கு வந்து என்னோட இந்த படம் நவராத்திரி இப்படி உருவாகிறதுக்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்த ஒரே உடனடியே மை டைரக்டர் ராஜா தேங்க்யூ. அண்ட் எங்களோட ஸ்பீக்கர் எல்லாருக்கும் தேங்க்யூ. சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் நவராத்திரி குடும்ப படம் கண்டிப்பாக ஆகஸ்ட் 21 தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. ஆக்சுவலாக இந்த செட்டப் யார் பண்ணான்னு தெரியல, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஐடியாவே ஒரு கல்யாணத்துக்குள்ள வர மாதிரியே இருக்குது. அதுவே ஒரு படத்தோட மூடை கொடுக்குது. நான் வந்து படம் பார்த்துட்டேன். படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த காஸ்டிங், இந்த மாதிரி ஒரு காஸ்டிங்கை சூஸ் பண்ணுறதுலேயே எனக்கு டைரக்டர் எவ்வளோ சென்ஸ்னு தெரிஞ்சுது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த எனக்கு என்ன வட்டார வழக்கம்லாம் எனக்கு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு நான் வெளியே வந்தேன். அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் குடும்ப படம்னு போட்டிருக்கு. எனக்கு இது ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி படம் மாதிரி தான். ஏன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் ப்ரொடக்ஷன். ஹாய் ரவி சார். ஸோ அவர் வந்துட்டு இங்கே ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப பேஷனேட்டான ப்ரொடியூசர்ஸ். இவங்க டெபியூட்டன் டைரக்டர்ஸுக்கு எல்லாம் எப்படி சான்ஸ் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நான் போன ஃபங்க்ஷனில் இங்கே நின்று பேசினேன், இப்போ கெஸ்ட்டாக வந்து இங்கே பேசுகிறேன். அது எல்லாத்துக்குமே காரணம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான். ஸோ நான் அவங்களுக்கு ரொம்ப இங்கே தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் படத்தோட ஹீரோ ரிஷிகாந்த் பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் போன வாரம் கூட சும்மா பேசும்போது எனக்கு தோணுது சொன்னேன், நடிக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு ரூட் மேப்பே இல்லை, இங்கே ரோட் மேப்பே இல்லை, நடிக்க ட்ரை பண்ணால் நடிகர் ஆக முடியாது, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இதில் போயிட்டு அப்படியே நுழைஞ்சு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் எனக்கு அப்போ தான் அவரோட வீடியோ ஒன்று வந்துருந்துச்சு. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கில்ட்டாக இருந்துச்சு, தப்பாக அட்வைஸ் பண்ணிட்டோன்ட்டு. நடிக்க மட்டுமே ட்ரை பண்ணி நடித்து மட்டுமே ஹீரோவாக வந்திருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம்.
எனக்கு திரும்ப போய் நான் என் ஃப்ரெண்டுக்கு மாற்றி இவரை சொல்லணும், இல்லை நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. வெரி ஹாப்பி ஃபார் ரிஷி. அண்ட் அனிஷ்மா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த படமே ஒரு மாதிரி ஒரு மெட்டி ஒலி வைப்ஸில் இருந்துச்சு. வந்து பார்த்தா சேத்தன் சார் இருந்தார், எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. பட் எக்ஸ்ட்ராடனரி காஸ்டிங் மெயினாக எனக்கு அவங்க உள்ளே போனீங்கன்னா ஒரு 2.5 hours செம்ம என்டர்டைன்மெண்ட்டு, நல்லா இருக்குது, ஜாலியாக பார்த்துட்டு ஜாலியாக வெளியே வரலாம். அவ்வளோதான். தேங்க்யூ.